கவுண்டம் போயிட்டானா? என்ன என்ன? ஐயோ அப்பா அப்பா, வீதியில நீ நடந்தா வீரபாண்டி கட்ட பொம்மை. ஆமா, வீட்டுக்குள்ள நீ நடந்தா வெறும் வேட்டி கட்டின பொம்மை. ஆமா, கஞ்சி போட்ட சட்டையத்தான் கசக்காம போடுவேயே. ஆமா, வண்டி மைய வடிச்சு எடுத்து உன் நரச்ச தலையில தடவிக்குவீங்க. ஐயோ நர்சம்மா, நர்சம்மா, எங்க அப்பா போயிட்டாருமா, என்ன தனியா தள்ளி விட்டு எங்க அப்பா போயிட்டாரு. போய் அந்த பக்கம் விளையாடுறியா? இட்டுச்சுன்னா உனக்கு மட்டும் தான் சோகம் இருப்பா, 2 பேரும் வந்து எனக்கு இருக்காதா? ஐயோ நரசக்கா, 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 எங்க அப்பா போயிட்டாரக்கா. நிறுத்துங்க, ஏன் இப்படி அலம்பல் பண்றீங்க? யார் செத்து போயிட்டாங்க? எங்க அப்பா வேட்டக்கார முதல் முத்து கவுண்டருங்க. அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. வார்டுல போய் பாருங்க. ஏய் சங்கடிப்பா, பத்திரத்தோட கையெழுத்து வாங்கிக்கலாம். அட என்னாச்சு? பத்திரத்தை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். வீட்டுல வச்சு நீங்க என்ன வெங்காயம் போடுங்க வந்தியா? அவன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டுமா. அதுக்குள்ள முத்து கவுண்டர் செத்து போயிடுவான். கவுண்டர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா எப்படியா சீரியஸா பெட்ல படுத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் சரியில்லை, ட்ரீட்மெண்ட் சரியில்லை, ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. இந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ, ட்ரீட்மெண்ட் சரியில்லை, ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. எங்க அப்பா கொண்டு போட்டுவாங்க, வீட்டுக்கு தூக்குங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இந்த நிலைமையில எப்படி கொண்டு போக முடியும்? எனக்கு நேரம் புரியாம நீ பேசாத, நாங்க கொண்டு போய் ஆகணும். கொண்டு போக விட மாட்டேன். கொண்டு போக விட மாட்டேன்னு சொல்றீங்க. நீ யாரு? இது எங்க அப்பன் செண்பவள்ளி. கொண்டு போவேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இது எங்க மாமா. என்ன கூட கூட பேசிட்டா? அவள ரெண்டு அப்பா போய். ஆமாங்க. என்ன பேசுறானு கேளு. கூட பேசிட்டீங்க. என்ன குறுக்க குறுக்க பேசுறாங்க? ஓ அப்படி அடிக்கிற பல்லுகளை கடிச்சு ஓடி வா. என்ன நினைச்சீங்க? நீ அவன் கூட பேசு. என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீ அவன் கூட பேசுடா. நீ அவன் கூட பேசு. ஐயோ அப்பா. செண்பவள்ளி, இனி நான் பொழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. செண்பவள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்க. ஆம்புலன்ஸ். எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களா? செங்காளியப்பனுக்கும் தெய்வானிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தானே என்கிட்ட வருவேன்னு சொன்னீங்க. மறக்கல, மறக்க மாட்டேன் செண்பகவள்ளி. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறக்கவே மாட்டேன். அப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? செங்காளியப்பா, ஜோசியரை பார்த்து கூட்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கும் தெய்வானுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பத்திரத்துல கையெழுத்து போட்டு என் கண்ணை மூடிடுறேன். அப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா. ஆனா அது கொஞ்சம் ஏற்பாடுகள், மேலதாளங்கள், ஐயரு, சாமா செட்டு அப்படி இப்படி எல்லாம் இருக்குல்ல. நீங்க முதல்ல கையெழுத்து போட்டுன்னு வச்சுக்கலாம், சுலபமா இருக்கும்னு நம்ம அபிப்பிராயம். இல்லப்பா, உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் பத்திரத்துல கையெழுத்து போடணும்னு என் பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஐயா, கல்யாணம் நடந்தாதான் நீங்க பத்திரத்துல கையெழுத்து போடுவீங்க இல்ல? வா வா வா. ஆனா என்ன சொல்ல முத்தாது, அந்த முத்து கவுண்டர் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்குள்ள நீ இந்த காட்டு கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போட்ட. அட, நீ தலையால தண்ணி குடிச்சாலும் சரி அந்த பித்து கவுண்டர் கையெழுத்து போட மாட்டான். நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு பிக் பாக்கெட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ப்ளீஸ் டர்ன்மா லுக்குமா. அவ பிட் பாக்கெட், நீ என்ன பிர்லா பேர்னா? யோ, காலையில 3 இட்லிக்கு ஒரு மசால் வடைக்கு அவ சேலையில இருந்து உள்பாவாட வரைக்கும் துவைச்சு போட்டே மறந்துட்டியா? யோ, இதுக்கு தான் சொல்றது செங்காடி, நடந்து வந்த பாதையா பின்னால பாரு. எதுக்கு? அதான் சொல்றாங்களே, முன்னாடி போற பாதையை பார்த்தா தான் உருப்பட முடியும். செங்காடிப்பா, நான் சொல்றத கேளு. கேக்குறேன். உன்னை யாரு தெய்வான கல்யாணம் பண்ணி சொல்றது? கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பா. கொடுக்குறேன். நீ தெய்வான கழுத்துல 3 முடிச்ச போட்ட உடனே அந்த கைகால் விளங்காத விளக்கண்ண கவண்ட சொத்த பூரா உன் பேருக்கு எழுதி வச்சிருவான். அவங்கிட்ட என் பொண்டாட்டி கூட்டிட்டு அனிமன் போறேன்னு கொடைக்கானல் போ. உனக்காக அங்க சூசைட் பாரு ரெடியா இருக்கும். அந்த தெரியுது பழனி எட்டி பாருடின்னு சொல்லு. அவ எட்டி பாப்பா, பின்னால ஓடி வந்து பொச்சு மேல புதைக்கிட்டே ஒரு மிதி மிதி. பாடி திண்டுக்கல்ல உருண்டு போய் கிடக்கும். கழுதியா குதிரையா கடிச்சு திங்கிட்டு நீ எவ்வளவு ஜாலியா இரு. அப்ப இந்த மாய்க்கிராம்பட்டி மல்லிகா, மரப்பேட்டை ஜோதி, எரிசனப்பட்டி சரசல்லா எவ்வளவு கரெக்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. அந்த கருமாந்திரம் புடிச்சு விளையாட விட்டு தொலை மாட்டியா? வெச்சு தொலை. ஆனா அந்த பித்து புடிச்ச முத்து கவண்டங்கிட்ட கையெடுத்து கரெக்டா வாங்கு. ஜோசியர், இது நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன ஒரு சாமர்த்தியம்! சந்தையில பொறுக்கி தின்னுட்டு இருந்த நீங்க ஜமீன் சொத்தானே பாக்குறீங்களா? டேய், நாங்களாவது சந்தையில பொறுக்கி தாண்டா தின்னுட்டு இருந்தோம், நீ ஜமீன்ல நக்கி குடிச்சிட்டு இருந்த. ஏண்டா கத்துற? டேய், ஏண்டா கத்துற? அதான் கமிஷன் தரேன்னு சொல்றோம்ல, கவிட்டு ஓட வேண்டியதானே? யாருக்கு யார் கமிஷன்? நான் உனக்கு தரேன்டா. நீ என்ன பில் கேட்டு பேரனா கமிஷன் வாங்குறது இல்ல? 50 ரூபாய்க்கு வண்டி பின்னால நொங்கு நொங்கு ஓடி வரல. பாருங்க, நான் ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சுக்குவேன். ஆனா அந்த கூட்டணியில இருக்கிறவன் என்ன குழி தோண்டி புதைக்க நினைச்சான்னா அவன் அந்த குழியில தள்ளி மிதிச்சிடுவேன். பாலிடிக்ஸ் பேசுறியா? டேய், பாலிடிக்ஸ் பேசுறா. ஆமா, இப்ப நான் நேரா கவுண்டர் கிட்ட போறேன். உங்க 2 பேருக்கு வைக்கிறேன். செங்காடிப்பா, கேட்ச் தான் பண்ணு. அவசரப்பட்டு அவனை கொன்னுடாத.
பெரிய ரவுடி நினைச்சேன். ஒரு 6.2 மேல ஒரு 3.2 உட்கார்ந்திருக்குதே. செல்லமுத்தா வசனம் பேசுற நேரம் இல்ல. இந்த காப்பாத்து வழி புடிக்கிறேன். வாடா டேய். வாடா. வாடா உள்ள பூந்துடா. டேய் சொல்ல குடுக்காத டேய். குடிப்பா. நல்லா கட்டியா. நல்லா கட்டி டெஸ்கா பாரு. செல்லமுத்தா நல்லா கட்டிட்டீல. நல்லா கட்டிட்டீல. நல்லா கட்டிட்டீல. என் வீரத்தை காட்ட நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட்டா. பெரிய வீரய்யா. தூக்கியா. காலம் பிறக்குது கண்டிப்பா ஜோசிகாரன் ரெடி. சாமி பேசணும் கொடுத்துருவீங்கல்ல. கரெக்டா பேசினா கொடுப்பீங்க. இடையில விட்டா எடுத்து கொடுப்பீங்களா? அட இடையில நீ என்ன விடுறேன்னு தெரிஞ்சா தானே எடுத்து கொடுக்க முடியும். ஆரம்பிக்கிறது பிரச்சனை. ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுங்க முடிக்காம விட மாட்டேன். ஸ்டார்ட். 1 1 2 இதான் ஆரம்பிக்கிறதா? இது அங்க வந்து சொல்லுவா. அப்பா அப்பா நம்ம ஜோசியர் எங்கேயும் வெளியூர் போயிருக்காராமா. அதனால தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்தேன். நாள் குறிக்கிறதுக்கு எந்த ஜோசியரா இருந்தா என்னப்பா பார்க்க சொல்லு. ஸ்டார்ட். 1 1 2 அடடா 2 2 4 சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஜனவரி. டேய் வருஷத்துக்கு 12 மாசம் தான். உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் வருது? சொல்லி கொடுத்து ஒழுங்கா சொல்லுனா கமிஷன் தர மாட்டேன். சாமி நாளைக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது. என்ன குடுகுடுப்புக்காரங்கறத காட்டி. இந்த முகூர்த்தத்தை விட்டா இந்த ஜென்மத்துல செங்காளியப்பனு கல்யாணம் நடக்காது. அப்படி வைத்தியரே ஐயா இப்பவே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அழைப்பு சொல்லிடுங்க. சரிங்க. தோரணம் கட்டி வாழை மரம் கட்டி வீட்டையே அலங்காரம் பண்ணிடுங்க. நாளை காலையில நான் கல்யாணத்தை பார்த்தே ஆகணும். சீக்கிரம் வெட்டி போடுற பொன்னிச்சாமி, நிறைய வேலை இருக்குது. இப்படி ஒரு கல்யாணத்தை நான் உலகத்திலே பார்த்தது இல்ல. டேய் பழனிசாமி ஏனுங்க மறந்தே போச்சுடா. பெட்ரோல் லைட் பத்தாது. நம்ம குமார் கடையில போய் 3 பெட்ரோல் லைட் கொண்டு வர சொல்லு. இங்க கொண்டு வர சொல்றேன். அட பைத்தியக்காரா, ஜமீன் பங்களா கொண்டுட்டு வர சொல்லு. சரி. டேய் பொன்னிச்சாமி அடுத்த மரத்துக்கு வா. ஏங்க வெடியால 6 மணிக்கு கல்யாணம் பண்றீங்க. பந்தல் போட வேலையெல்லாம் முடிஞ்சு போங்களா? என்ன பண்றது, வெடியறதுக்குள்ள பந்தல் போட்டுதானே ஆகணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே கவுண்டர் உயிரில கையெழுத்து போட போறாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி செங்காலிப்பேன் நமக்கு முதலாளியா போறான். 30 வருஷமா கூழ கும்பிட்டு போட்டுக்கிட்டு நாம போறங்க நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது, என்ன பண்றதுங்க? எப்பயா எப்ப வந்து சொல்ற? இவ்வளவு நாள் நீ அவங்க கூட இருந்தல, விடிஞ்சா கல்யாணம் முடிஞ்ச கையெழுத்து போடுறான்னு இப்ப வந்து தாளிக்கிற. ஏய் கவுண்டர், நீ இவ்வளவு நாள் உன் கைக்குள்ள வச்சிருந்தியே, நீ எனக்கு அப்பவே சப்போர்ட் பண்ணிருந்தேனா உன்னை ராஜா மாதிரி வச்சிருந்திருப்பா. ஐயோ சாமி, எனக்கு அந்த ராஜா வேஷமே வேணாம். நான் அடமான வச்ச வீட்டை திருப்பி கொடுத்தா போதும். முத்து கவுண்டாங்க எந்த கல்யாணம் நடக்கும்? ஏய் விடியறதுக்குள்ள அவனை கடத்திடுவாங்கடா. சொத்து எனக்கா செங்காலியப்பனுக்காங்கிறத பாத்துறேன். அது எப்படி முடியும் வெள்ளங்கிரி? கல்யாணத்துக்கு தான் பெரும் கூட்டம் வந்திருக்குமே. என்னையா என்கிட்ட சோழி உருட்டுறியா? ஐயோ ஐயோ, இவனுங்க ஜமீன் பங்களாக்குள்ள போனாங்கன்னா இவனுங்க ஓ ஆளுங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அதுக்கு என்ன பண்ணுங்கிற? தள்ளி நில்லுங்கம்மா, இப்படி கூட்டம் எப்படி காத்து வரும்? தள்ளி போங்க. செங்காலிப்பா கவுண்ட கையெழுத்து போடாம மண்டை போட்டுருவோம் இருக்கேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. வைத்தியரே கவுண்ட கண்டிஷன் எப்படி இருக்கு? ஆவி போற கலப்பாயுது. அவர் வாழ்ந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனமலை காளியாவரம் டாப் சிப்பு மாசாணியத்து கோயில் அங்கெல்லாம் வாழ்ந்திருக்காரு. அங்கெல்லாம் நாங்க டோரி கட்டி தூக்கிட்டு போக முடியுமா? நான் சொல்றது இந்த வீட்டுக்குள்ள. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடத்த மாத்தி உட்கார வைங்க. ஓ அப்படி மாத்தி உட்கார வச்சீங்கன்னா கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது கவுண்டரோட உசுறு தாங்கும். செஞ்சிருவோம். ஏப்பா எப்ப கொண்டு வர சொன்னா எப்ப கொண்டு வர லைட்டா கொண்டு போகல. அப்பா ஐயா, அம்மா உயிரை விட்ட இடம் இதாங்க. நீங்களும் உயிரை விட்டுறாதீங்க ஐயா. ஐயோ உள்ள கொடை சாஞ்சி கிடக்குறா. நீங்க வண்டிய கொடை சாயாம தள்ளிட்டு போங்க போங்க.
கிளம்புதா கவுண்டரோட இடத்த மாத்தி வைக்கலாம் குயிக் கிளம்புதா என்னது வச்சது ஒரு இடம் இருக்கிறது வேற இடமா இருக்குதா தெய்வானையோட வேலையா இருக்குமோ இல்ல வைத்தியர் சொன்ன மாதிரி ஆவி அலபாயுதோ ஏதோ ஒரு திருப்பு செங்கலிப்பா கண்ணெல்லாம் எரியுது மணி என்னன்னு பாரு 4:30 மணி ஆச்சுப்பா போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து இடத்த மாத்தி வச்சவன முடிஞ்சு போயிரு அந்த கருமத்தை கீழே போட்டு சரி நட நட என்ன பெட்ரோல் பஸ் லைட் காரற லைட் அவுஞ்சு அவுஞ்சு எரியுது வந்து என்னன்னு பாரு மனவரி பூ கட்டுற வேலையெல்லாம் இருக்குல்ல வந்து சீக்கிரம் சரி பண்ணி கொடு டேய் 2 ஜமீன் மரமாட்ட நிக்கிறான் குறுக்கங்கடா போற ஓடாத பக்கம் எங்க தள்ளிட்டு போறீங்க ஆஹா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு இந்த ஜமீனுக்கே ஜமீன்தார் ஆகலான்னு ஆசைப்பட்டேன் நடக்கல போட்டாவது பாப்போம் ஏப்பா செங்காலிப்பா Yes. மணி 5 புது மாப்பிளை இங்க நின்னுட்டு இருக்க போய் குளிச்சு ரெடியாப்பா செலமுதா கூட்டு போப்பா அங்க எங்க போறீங்க அட 10 நிமிஷம் ஆச்சுல்ல கவுண்டர் இடம் மாத்தி உட்கார வைக்குமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல போய் குளிச்சு ரெடி ஆகு வாத்தியார் எழுப்பி கொடுங்க போ இங்கே விட்டு போட்டு போயிட்டாங்களா அடடே டேய் என்னடா விடிஞ்சிரு போல இருக்கு கவுண்டரை தூக்கிட்டு போறனா வெள்ளிங்கிற என்ன நம்மள கண்டந்தனமா வெட்டி போட்டு வரல தூக்கிட்டு போகாட்டி தானே வெட்டி போடுவாரு தூக்கிட்டு போறோம் என்னமோ தலைய நீவி நீ விட்டு போனா என்ன ஆச்சு எல்லாம் உங்க ஆளுங்க பண்ண குழப்பம் தான் இவர் ஏங்க ஜெமின் ட்ரெஸ் போட்டாரு ஏயா நீ அடிக்கிறதுக்கு நான் வாட்டமா இருக்கங்கிறதுக்காக பலர் நடிக்கிறதா இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாக்கட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்க நல்ல நேரம் முடிவுக்குள்ள ஒரு கையெழுத்து போட்டுருப்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணம் முடியட்டும் அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம் இந்தா, போய் உட்காரு பாப்போம் மகராசியா இருந்தா போய் மண்ணடையில உட்கார் सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु गन्धरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः माङ्गल्यदेवताभ्यो नमः इष्टदेवताभ्यो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये செங்காலிப்பா, गौरी பிச்சுக்கோ. ஏய் அந்த பிராணிங்க எங்க போனா உடைடா குடிங்கடா அவங்கள கவுண்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க என்ன கேட்டாலும் தராராம். செங்காலியப்பனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது.
செங்காளிப்பா எங்க ஆரம்பிச்சுமா அங்கேயே வந்து நின்றுமே. நீ எங்கேயும் போக முடியாது, கம்பி தான். பிச்சுக்குமா எங்க பிச்சுக்கிறது? அங்க பாரு திரண்டு வர்றாங்க, பிச்சை எடுக்க போறாங்க. செங்காலிப்பா நீயும் செல்ல முத்தானு சொத்துக்கு ஆசைப்பட்டு வேஷம் போட்டீங்க. ஆனா என் கவுண்டரை பார்த்து வைத்தியர செங்காளியப்பா, நீ நினைச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தனே. உனக்கு யாரால பிரச்சனை? இவனால பிரச்சனையா, இவனால பிரச்சனையா, இல்ல அவரால பிரச்சனையா? யாராலையும் உனக்கு பிரச்சனை வராது. ஐயா, என் பையன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனுக்கு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மச்சான், உனக்கு என் மேல தனக்கோ என்ன வேணா பண்ணிக்க, என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாது. உனக்கு என்ன வேணும்? சொத்து தானே வேணும், எவ்வளவு வேணா எடுத்துக்கையா. மாமா ஏயா ஜோசியரே, இப்படி எனக்கு துரோகம் பண்ணலாமா? ஐயா நீ சோழி போட்டு தெற்க போனா தெற்கு போவ, வடக்க போனா வடக்க போவ. ஏன் என் பிள்ளை இப்படி எல்லாம் பண்ண? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், எனக்கு என் புள்ள வேணும். நீ எனக்கு வேணும் செங்காளியப்பா. பாவம் அந்த பொண்ணு, நீ செஞ்சதுக்கெல்லாம் தடையா இருந்தா. ஏன் நீ என்ன விட்டு போயிடக்கூடாது, அவ மனசை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். ஐயா அதுக்கு நான் தகுதியானவனே இல்லைங்க. தகுதியா? எது தகுதி? வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு இதெல்லாம தகுதி இல்லப்பா. மகன், மருமக, மச்சான், மாமன், பங்கு, பங்காளி, மக்கா இதெல்லாம் தான்ப்பா தகுதி. இந்த தகுதிக்காகத்தான்ப்பா நானும் செண்பகவள்ளி ஏங்கணும். இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டேன். உங்க 2 பேர் கல்யாணத்தையும் பார்க்கணும். அதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஃபீல்மா செங்காளிப்பா எங்கேயோ போயிட்டான், வசந்துட்டான். செங்காளிப்பா உனக்கு தெய்வானை பிடிச்சிருக்கு? கொண்டாயா மாலைய తీసుకో, తీసుకో వేయండి. కట్టా తాళియ. அட பாவி, நீ இன்னும் போகலையா? பாசுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, எனக்கு பெங்களூர் போற ரூட் மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா? தாலியை கட்டட்டும், நான் அப்புறம் சொல்றேன். ஐ எனக்கு கல்யாணம். சார் என்ன சார் பாச போய் அவன் வேற சொல்லி அடிக்கிறீங்க? அந்த பரதேசிக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு, அப்புறம் என்ன பாஸ்? இனிமேல் நான் தான் பாஸ். செங்காளிப்பா தாலியை கட்டு. அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, கிலோ 10 ரூபா, கிலோ 10, அள்ளிக்கோ அள்ளிக்கோ, கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா.